வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ சிஎஸ்கே அவங்களோட 2வது மேட்ச் ஆட போறாங்க அண்ட் அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். பயங்கர கன்சிஸ்டன்சியோட ஒரு ஸ்ட்ராங்கான டீம். போன வருஷம் ரன்னர் அப்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கேமே சூப்பரா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெரி வெரி சேலஞ்சிங் மேட்ச் அஹெட் ஃபார் சிஎஸ்கே. அவங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஒரு ஹோம் வின் வந்து அவங்க ஒரு இந்த பர்டிகுலர் ஐபிஎல்ல வந்து அவங்க ஒரு பிளே ஆஃப்க்கு முன்னேறணும்னா இந்த மேட்சோட விக்டரி ஒரு கண்டிப்பா ஒரு மொரல் பூஸ்டா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மதன், சிஎஸ்கே இந்த மேட்சை பார்த்து இனிஷியல் தாட் சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம செக்மெண்ட் வைஸ் போயிடலாம். அதெல்லாம் ஓகே. என்ன சிவப்பு கலர் சட்டை போட்டு வந்திருக்கேன்? எந்த பக்கம் சப்போர்ட்? பக்கத்து ஸ்டேட்டா பஞ்சாபா? சிவப்பு கலரா? பஞ்சாப் சப்போர்ட் இல்ல, என்னோட ப்ரெடிக்ஷன் பஞ்சாப் இப்பயே சொல்லிட்டேன், அதனால பஞ்சாப் கலர் ட்ரெஸ் போடுறேன். ஹோம் கேமோட வின் பத்தி நீ சொன்ன. ஹோம் கேம்ல போன வாட்டி நம்ம நிறைய தோத்ததுனாலதான் நமக்கு அந்த முறையிலே டவுன் ஆச்சு. சிஎஸ்கேவோட பெரிய டஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் சிஎஸ்கேவோட பெரிய வின்னிங் பாயிண்ட் சொன்னா ஹோம் கேம் வின் தான். ஸோ நம்ம எப்பெல்லாம் சாம்பியன்ஷிப் படிக்கும் அப்பெல்லாம் ஹோம் கேம் டாமினேட் பண்ணிருக்கோம். போன வாட்டி நிறைய லாஸ், எஸ்பெஷலி கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், டிசி இந்த 3 டீமும் வந்து அடிச்சது, அந்த இன்க்ளூடிங் ஆர்சிபி. ஸோ அந்த ஹோம் வந்து பிரீச் ஆனதுனால தான் நம்ம வந்து தோத்தோம். ஸோ இப்போ ஆஷன் வேற பெருசா இப்பதான் சொல்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, 200+ லோடிங்னு போட்டிருக்காரு. கிளியரா தெரிஞ்சு பத்தி பிளாட் ட்ராக். இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே வந்து அவங்க பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் ஆட போறாங்கன்றது கிளியர் தெரிஞ்சு போச்சு. ஆஸ் ஃபார் அஸ் இன்ஜுரி அப்டேட், டிவால் பிரேவிஸ் கிடையாது, தலை கிடையாது, 2 பேருமே கிடையாது, அது வந்து கன்ஃபார்ம். ஸோ ஷேயஸ் ஐயரும் வந்து அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருக்கு அந்த இன்ஜுரி அப்புறம் நிறைய ஸ்கேம்லாம் போச்சான், அவரும் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஃபேவரட்ஸ் பஞ்சாப் தான், பட் சிஎஸ்கே வின் பண்ணா ஒரு முறை அப் ஆகும் நீ சொன்ன மாதிரி. ஓகே, அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ பிரெவிஸ் வந்து ஆடுவாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கடா. ஏன்னா ஹி இஸ் இன் டு த பிராக்டிஸ் அண்ட் இந்த மேட்ச் அவர் ஆடுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாட் ஷுர், தலை கண்டிப்பா ஆட மாட்டாரு, பட் பிரெவிஸ் வந்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பிரெவிஸ் ஆர் மேத்யூ ஷாட் தான், வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் ஆடுவாங்க. அதான்டா, இல்ல பிரெவிஸ் வந்து சைட் ஸ்டெயின் இஷ்யூ தான், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, பட் நாட் ஃபுல்லி ஃபிட். நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த ஒரு கேமுக்காக பிரவிஸை பாக்காதீங்க, இந்த சீசனுக்கு பிரவிஸ் பாருங்க. அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஜுரி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ லெட் ஹிம் ரெக்கவர் ஃபுல்லி, அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து மேட்ச் ஆடுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன் மாப்ள. என்னன்னா, நான் மேட்ச் ஆடுக்கு பதிலாக அது பிளே உருவில் பட்டேல் ஆடணும்னா உனக்கு வந்து ஒரு கேம் தெரியும். எனிஹோ மேட்ச் ஆட் வந்து உனக்கு சப்ஸ்டியூட் தான். பிரவிஸ் வந்தா யூ ஹேவ் டு ஸ்டெப் அவுட்னால நான் உருவில் பட்டேல நம்பர் 3, நம்பர் 4ல இறக்குவேன். ஏன்னா கேம் தட் ஹி டஸ் ஃபார் ஸ்மார்ட். அதுக்கப்புறம் நமக்கு போன வாட்டி ரெக்கவர் பண்ணதே உருவில் பட்டேல் தான். அந்த ஸ்பின் ஹிட்டர் ஆகட்டும், ஃபாஸ்டிங் நல்லா அடிப்பாரு. ஸோ நான் உருவில் பட்டேல் ஆடுவேன். உன் ஆப்ஷன்ஸ் என்ன? ஓகே, ஸோ நீ வந்து ஸ்ட்ரைட்டா பிளேயிங் 11ஸ்குள்ள போயிட்ட. நான் வந்து அந்த 11 லைன் அப் எப்படி இருக்கும்னு படிச்சிடறேன் இந்த மேட்சுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு எப்படி போகுங்க மாதிரி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே அவங்களோட ஓப்பனிங் பேட்டர்ஸ் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன். ஒன் டவுன் வந்து ஆயுஷ் மாத்ரே. பட் நான் அந்த இடத்துல வந்து உருள் பட்டேல் தான் ஆடு. நான் லாஸ்ட் டைமும் சொன்னேன் உருள் பட்டேல் தான் அந்த இடத்துல ஆடணும்ட்டு. பட் ஆனா இவங்க ஆயுஷ் மாத்ரே விட முடியாது, ஒரு அண்டர் 18 வேர்ல்ட் கப் வின்னர், கேப்டனுங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஓகே தான், பட் ஆனா ஆயுஷ் மாத்ரே ஓபன் பண்ணனா சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஆர் கெய்க்வாட் ஆர் ஆயுஷ் மாத்ரே அந்த மாதிரி போகணும். ஆயுஷ் மாத்ரே போறதா இருந்தா இப்போ ஓப்பனிங் வந்து நான் இல்ல ருத்துவும் சஞ்சுவும் தான் ஆடுறாங்க அப்படின்னா ஒன் டவுனுக்கு தே ஷுட் கன்சிடர் உருள் பட்டேல். அண்ட் ஆல்சோ மேத்யூ ஷாட் வந்து நான் இன்னும் ஸ்டில் மேத்யூ ஷாட் வச்சுப்பேன். ஏன்னா அப் த ஆர்டர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள ஒரு பிளேயர் எனக்கு வேணுமா பார்ப்பேன். ஏன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேலிபர்ல உள்ள ஒரு பிளேயர் வந்தாதான்டா உனக்கு அந்த ஒரு, ஏன்னா மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பேட்டர் வேணும். ஸோ டு பி ஃபாலோட் பை சிவம் தூபே. பிரெவிஸுமே ஆடுறா, என்ன பொறுத்தவரை பிரெவிஸ் ஆடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சிவம் தூபே, அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாக்கு அப்புறம் பிரசாந்த் வீர், அதுக்கப்புறம் உனக்கு ஜேமி ஓவர்டன். பவுலர்ஸ் வந்து கலீல் அகமது, நூர் அகமது, அப்புறம் அன்சுல் கம்போஜ், மேட் ஹென்ரி. அண்ட் நான் இம்பாக்ட்ல வந்து பிரசாந்த் வீர் வச்சிருக்கேன். அண்ட் பிரசாந்த் வீர் தான் நான் உள்ள கொண்டு வரேன் கண்டிப்பா. ஏன்னா உனக்கு பவுலிங் வந்து ஒரு ஆள் சர்ஃப்ராஸ் வந்து எடுக்க மாட்டேன்டா. நல்லா ஆனாரா?
நல்லா ஆடினாரு. பட் ஸ்டில் எனக்கு எனக்கு வந்து அவரோட இது வந்து அவ்வளோ கன்வின்சிங்கா இல்ல. ஒரு மாதிரி ரொம்ப ஷஃபிள் ஆகுறாரு. இவங்க சொல்லலாம் நெட்ஸ்ல அவுட்டே ஆனது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த இல்ல இல்ல அளவுக்கு சர்ஃப்ராஸ் கன்வின்சிங்கா இல்ல. நான் வந்து உருள் பட்டேல், ஆயுஷ் இதோட தான் போவேன். அண்ட் பிரசாந்த் வீரர் நான் எப்படினாலும் உள்ள வந்தே பிரசாந்த் வீரர் ஆடியே ஆகணும் எனக்கு கேட்டா. நீங்க வேற இப்ப சர்ஃப்ராஸ் ஆடணும் அப்படின்னா நீங்க கார்த்திக் சர்மா தான் தூக்குவேன். நான் வேற வழி இல்லாம அவர் தான் தூக்கணும். ஆனா பிரசாந்த் வீரர் கண்டிப்பா ஆடியே ஆகணும். ஏன்னா பவுலிங் ஒரு ஸ்பின்னரே இல்லாம போறாங்கடா. ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்பின்னரே இல்லாம வெறும் 100 அகமதை மட்டும் நம்பி போயிட்டு இருக்காங்க. அது வந்து இட்ஸ் வெரி வெரி கேம்பிள், பிக் கேம்பிள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எரர் வந்து பண்ணக்கூடாது. நீ வந்து கேவலமா விளையாண்டு தோத்துட்டு போங்க, இல்ல டாஸால தோத்துருங்க, இல்ல என்ன வேணா பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எரர்னால என்னைக்குமே நம்ம தோக்கக்கூடாது. பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிடணும். தலா வந்து அதான் என்னைக்குமே சொல்லுவாரு. நம்மளோட அந்த எரர்ஸ வந்து நம்ம கையில என்னென்ன இருக்கு, நம்ம கையில இருக்கிறது டீம் காம்பினேஷன், நம்ம கையில இருக்கிறது பேட்டிங் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்றது, நம்ம கையில இருக்கிறது எந்த இடத்துல பேட் ஷாட்ஸ் ஆடாம கரெக்டா எந்த இடத்துல அப் பண்றது. சோ அதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிடணும். நம்ம கையில இல்லாதது டியூ, நம்ம கையில இல்லாதது டாஸ், டாஸ். நம்ம கையில இல்லாதது சோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால டிஆர்எஸ் மழை, சோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நீ தோத்தினா இட்ஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். பட் நம்ம சைடுல இருந்து பண்றது, நம்ம கையில இருந்து பண்றதா தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட இது. உன்னோட தாட் சொல்லு. அதான் நீ உருள் பட்டேல் சொல்ற ஆடணும்னு சொல்லியிருந்தல. நீ சொல்ற காம்பினேஷன்ஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டா. நான் பிரசாந்த் வீரர் தான் போன கேம்ல ஆடி இருப்பாங்க. அன்பிளஸ் அந்த இடத்துல ஒரு பெரிய டேமேஜ் கிரியேட் ஆனால்தான் சர்ப்ராஸ் பண்ணுறாங்க. பட் நான் அப்பயுமே சர்ப்ராஸ் ரொம்ப ஏர்லியா கொண்டு வந்திருக்க வேணாம்னு சொல்றேன். நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, ஒன்ஸ் அவங்களோட பிக்கஸ்ட் ஃபியரே என்னன்னா, ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு வந்துருச்சுன்னா ஒரு பேட்டரை இறக்கணும்னு பாக்குறாங்க. சர்ப்ராஸ் கான் வந்து கைண்ட் ஆஃப் டாப் ஆர்டர் பேட்டர், அவர் கண்டிப்பா ஆடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுல வந்து அந்த தாட் ப்ராசஸ்ல பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகட்டுமே, உங்களுக்கு ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ் போனா நீங்க இறக்கலாம் அப்படின்ற ஒரு 5 விக்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா யூ கேன் பிரிங் இன். லைக் 5 விக்கெட் 50 ரன் கூட போச்சுன்னா உங்களுக்கு கொண்டு வரலாம். நேத்து பார்த்தனா கூட உனக்கு வந்து சமீர் ரிஸ்வி எப்ப கொண்டு வந்தாரு, உங்களுக்கு கேம் கைவிட்டு போயிடும் தெரிஞ்சு போச்சு. ஒரு 4 விக்கெட் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி கொண்டு வந்தாங்க. எனிஹோ உங்க இம்பாக்ட் பிளேயர் அஸ்வின் சர்மா, சமீர் ரிஸ்வி வச்சிருந்தாங்க. சோ அந்த இடத்துல உனக்கு யாரு டிப்ளே பண்ணா கரெக்டா இருக்கும். உனக்கு வந்து பினிஷிங் தேவையில்லை, உனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண இன்னிங்ஸ்ன்றதுனால சமீர் ரிஸ்வி கொண்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி நீங்க டாக்டிக்கலா யோசிங்களேன். உடனே பேனிக் பட்டன் அமுக்க வேணும்னு தான் நான் சொல்றேன். சோ அந்த தாட் ப்ராசஸ்ல எனக்கு ஒரு தாட் இருக்கு. இப்போ சிவம் துபே வந்து என்னதான் ஆனாலும் நம்ம ப்ரிவியூலே பேசியிருந்தோம், லாங் இன்னிங்ஸ் கொடுக்கணும், என்ன ஆனாலும் டாப் நம்பர் 4 இருக்கணும். பிகாஸ் அவர் தான் ஒரே லெஃப்ட் ஹேண்டர். அதை விட்டா பிரசாந்த் வீர் விச் வேற அவர் அன்டெஸ்டட். சோ நீ சிவம் துபே நம்பர் 4ல இறக்கலாமான்ற ஒரு தாட் இருக்கு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல சிவம் துபே ஓகே தான். எனக்கு அந்த பேஸ்ட் ஆன் கண்டிஷன் தான். லாஸ்ட் டைமே வந்து சிவம் துபே வந்து வேற வழி இல்லாம ஃபோர்ஸ் ஃபிட்டா உள்ள சீக்கிரமே வர மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனா அவரோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ஸ்பின்னர்ஸுக்கான என்ட்ரி பாயிண்ட் தான். சோ ஆமா, அவரே ஆடலாம். அவரை என்ன கேட்டா சீக்கிரமே எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து இந்த இடத்துல இறக்கலாங்கிறத தாண்டி 4 விக்கெட்டை விட்டு இந்த இடத்துல நீ வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அதுதான் பிரச்சனையா வருது. என்ட்ரி பாயிண்ட் வந்து நான் சிவம் துபேக்கு வைக்க மாட்டேன். நீ என்ட்ரி பாயிண்ட் வந்து பழைய சிவம் துபேனா வைக்கலாம். நீ என்ட்ரி பாயிண்ட் ஃபேக்டர்னு சொல்ற. சிவம் துபே 10 ஓவருக்கு அப்புறம் வந்தா உனக்கு அடிப்பாருன்னு சொல்லுவேன். நான் சிவம் துபே டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்னு பாக்குறப்போ சிவம் துபே இப்ப மச் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. உனக்கு பேசியும் வந்து நெகோசியேட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் வந்து முன்னாடி 2024ல வெறும் ஸ்பின் ஹிட்டரா வச்சிருந்தாங்க, அது நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ நீ T20 ஃபார்மெட்ல பார்த்தப்ப நிறைய கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்து ஹர்திக் பாண்டியா பண்ண முடியாத விஷயத்துல அவர் பண்ணிருக்கான்றப்ப எனக்கு அவர் லாங்கிவிட்டியா வேணும். நான் இந்த இயர் மட்டும் பார்க்காம அப்கமிங் இயர்ஸ் சிவம் துபே பாக்குறேன். அவரு இப்ப நீ எக்ஸாம்பிள் இப்ப எம்எஸ் தோனி இல்ல, எம்எஸ் தோனி இல்ல. சோ இப்பதான் டீம் வந்து அடுத்த 3 வருஷம் நகர போகுதுன்றப்போ எனக்கு சிவம் துபே வில் பி தி சீனியர் பேட்டர் அண்ட் ஹி வில் பி டெடிகேட்டட்லி பிளேயிங் இன் இன்டர்நேஷனல் செட்டப் ஃபார் T20. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமா தான் இருக்கு T20 கேம் இருக்கு. ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப்ல நேம் போறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால சிவம் துபே வித் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் ஹேவ் ஹிம் இன் த மிடில். லைக் ஒரு சுரேஷ் ரெய்னா மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவரை மாதிரி ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட வைக்கிறதுக்கு ஒரு பிளேயரா நான் பார்ப்பேன். எனக்கு எஸ்பெஷலி உனக்கு ஒரு வெர்ச்சுவல் நாக் அவுட்ஸோ இல்லைன்னா ஒரு செமிஃபைனல் மாதிரியோ ஃபைனல் மாதிரியோ ஒரு கேம் வரப்போ உனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரு கரண்ட்லி பிளேயிங் இந்த செட்டப் இன்ட்ரெஸ்ட் செட்டப்ல இருக்கப்ப எனக்கு அது தேவைப்படும். ஸோ நம்பர் 4ல ஆடி அவர் ஒரு லாங் ரன் வால்யூம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் ஆடுவார். லைக் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் பிளேயருக்கு குடத்தல் கொடுக்கலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க, லெக் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்கான்றப்போ அந்த இடத்த நெகோசியேட் பண்ணுவோம். ஃபாஸ்ட் பவுலர்ஸே ஆடுன்றப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு தோணுது. பாப்போம். நிறைய சிஎஸ்கே பத்தி பேசுறோம், பஞ்சாப் பத்தி பேசுவோம். இல்ல பஞ்சாப் என்னதான் ஸ்ட்ரெங்க்னு சொல்லிட்டு. ஓகே, இல்லடா இப்போ அது ஓகே தான். பட் ஆனா என்னன்னா ஒரு 9 10 ஓவர் உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட ஓன் இதுதான். சோ நான் வந்து அவரை நீ ஸ்பின்னை மட்டும் அடிச்சுட்டு அவுட் ஆயிருங்கிற மாதிரி சொல்லல. பட் ஸ்பின்னை வந்து நல்லா அடிப்பாரு. பட் அவரால் அந்த இன்னிங்ஸை ப்ரொலாங் பண்ணி 20 ஓவர் வரைக்கும் கொண்டு போனா டெஃபினட்டா ஆடலாம்னு தான் சொல்றேன். நம்ம பண்ணிதான் ஆகணும். அப்படிதான் அவரோட இது. அண்ட் ஓகே, இப்போ பஞ்சாபோட சைடு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களோட இதுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வேற லெவல்.
கூப்பர் கான்லி அண்ட் நம்ம லாஸ்ட் டைம் பேசணும் சேம் லெவன் தான். பிரப் சிம்ரன், பிரியான்ஷ் ஆர்யா, கூப்பர் கான்லி, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் சொல்லு. ஸோ பயங்கர ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. பஞ்சாப் ஓகே. ஸோ பிபிகேஸோட இனிஷியல் கான்டெக்ட் சொல்லு, அவங்க எப்படி இந்த மேட்சை வந்து இது பண்ணுவாங்க? ஸோ பிளேயிங் மோஸ்டா சேம் தான், சேம் லெவனோட தான் போறாங்க. ஏன்னா அவங்க செட் ஆயிட்டாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி போகுங்கிற மாதிரி சொல்லு. பஞ்சாப் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீ சொன்ன மாதிரி செட்டில் தான். அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ஒரு கொஞ்சம் ரெடிலா இருக்க மாதிரி தோணுது. அந்த இடத்துல கூப்பர் கான்லி வந்து செம எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாரு. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பஞ்சாப் கிங்ஸ் வந்து இப்ப ரீசெண்ட் 2020 அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா சிஎஸ்கே டாமினேட் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி சேப்பாக்ல வந்து கூட வின் பண்ணிருக்காங்க. சாம் கரன் வந்து ஒரு வாட்டி போய் பயங்கரமா இன்னிங்ஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ சேப்பாக் வந்து ஆல்வேஸ் ஃபேவர்ஸ் ஓவர்சீஸ் லைக் லக்னோல ஸ்டாயினிஷ் பண்ணதாகட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்க கூப்பர் கான்லி வச்சிருக்காங்க வித் சம் மேஜிக் டச் ரிதம். நம்மள நிறைய கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தே மிஸ்ட் காஸ்ட்லி பிளேயர். ஒரு பயங்கரமான இது பயங்கரமான, பட் அவர் ஓவர் போட மாட்டாராம். ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அவர் வந்து ஏதோ சைட் ஸ்டெயின் ஏதோ இன்ஜுரி மாதிரி இருக்குன்றது ஆஸ்திரேலியன். பட் ஐ ப்ரிஃபர் அவங்க வந்து மிடில் ஆர்டர்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். சஹல வந்து அந்த 4 ஓவர் கம்ஃபர்டபுளா போட விடாம இருக்கணும். சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், தே ஆர் வெரி ஸ்ட்ராங். பட் அவங்க சஹல ஒரு வாரி கம்ஃபர்டபுளா போடவில்லைன்னா அவங்களுக்கு 6th பவுலிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கும். சசாங் சிங் மட்டும் தான் வச்சிருக்காங்கன்றப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைட் பண்ணிட்டா மேபி பாசிபிள் வின் பண்ணலாம். ஏன்னா ஹர்ப்ரீத் பால் ஆட போறது இல்ல வித் இஸ் காம்பினேஷன் அண்ட் சேப்பாக் பிச்சும் வந்து உனக்கு பயங்கரமான ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்க போதுன்றதுனால சஹல வந்து ஒருவேளை சிவம் துபே வச்சு நெகோசியேட் பண்ணிட்டோம்னா they don't have any other off spinner and they don't have any other left arm spinnerன்றப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைட் பண்ணி ரன்ஸ் தேத்தலாம். இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஸோ சஹல வந்து முதல் 2 ஓவர்லேயே விக்கெட் எடுக்க விடாம பண்ணும் அண்ட் மோர் ஓவர் நிறைய ரன் கொடுத்துட்டாங்கன்னா அங்க 6th பவுலிங்ல தேல் காட். ஸோ அந்த இடத்துல நம்ம ரன்ஸ் வந்து லீக் பண்ணி கொஞ்சம் எடுக்கலாம். மற்றபடி அர்ஷ்தீப் சிங் வந்து வழக்கம் போலதான். நான் ஆல்ரெடி சொன்னேன் எண்டிங் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சொதப்பறாருன்னு சொல்லிட்டு 440 ஃபைன் பண்ணாரு 12 லட்சம். சோ அதை கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். மற்றபடி தே ஆர் வெல் செட்டில்ட். பைசா கொஞ்சம் பண்ணா சூப்பரா ஓடிட்டு இருக்காரு. ஆமா டேய், அவங்க டீமே பயங்கரமா இருக்கா. 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நறுக்கு நறுக்குன்னு போடுறாங்க. நல்ல பிளான்ஸோட வர்றாங்க. டெத்ல வந்து எப்படி போடணும், ஒரு ஸ்லோயர் பால், நக்கிள் பால் பவுன்சர்ஸ், வைட் ஆஃப் ஸ்டம்ப்லேயே வைக்கிறாங்க. வைட் ஆஃப் ஸ்டம்ப் யாக்கர் போடுற அர்ஷ்தீப். ஸோ நல்ல ஒரு டீமோட நல்ல பிளான்ஸோட நல்ல எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். எனக்கு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்கிறத மட்டும் நம்ம பேக் பண்றதை விட அந்த நல்ல பிளேயர்ஸ் பயங்கரமான ஒரு நல்ல பிளான்ஸ் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணும்போது டீம் வந்து ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் சிஎஸ்கே வந்து நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய சிமுலேஷன்ஸ், நிறைய மேட்ச் ப்ராக்டிசஸ் அண்ட் நிறைய மென்டல் ப்ரெஷரோட மென்டல் அந்த கூல் மைண்டோட வந்து ஒரு கேமை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட் வந்தோம் போனோம் அடிச்சோங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா வந்தாதான் இவங்க அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் எடுக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு. மற்றபடி பஞ்சாப் வந்து நீங்க ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணீங்கன்னா தே ஆர் வெல் அஹெட். அகைன் மேன் டு மேன் கம்பேரிசன் வச்சாலும் சரி அண்ட் கரண்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணாலும் சரி பஞ்சாப் வந்து வே அஹெட் தான். இது வந்து நம்ம சொல்லி அவன் என்ன சிஎஸ்கே நம்ம ஜெயிக்கணும் இல்ல ஃபேனாவே இருந்தாலும். ஸோ நல்ல பிளான்ஸோட வரணும். அண்ட் அவங்க பேட்டிங் எனக்கு கேட்டா ஃபயர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம பவுலிங் நம்ம சொல்லிட்டோம் ஃபயர் பண்ண மாட்டேங்கிற ஃபயர் கொஞ்சம் அந்த கிரெடிபிலிட்டி அவங்க நேம்ஸுக்கான ஒரு கிரெடிபிலிட்டிக்கு அவங்க பண்றாங்க. பட் அவங்க பேட்டிங் நம்பிதான் இந்த சிஎஸ்கே உள்ளே வந்திருக்கு. அண்ட் ஹெவிலி இன்வெஸ்டிங் ஆன் யங்ஸ்டர்ஸ் அண்ட் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே ஃபயர் பண்ணியே ஆகணும். ஒரு ப்ராப்பர் டெம்ப்ளேட்டை ஒன்னும் ரெடி பண்ணணும். ஸோ இத்தனை நாள் சிஎஸ்கே இந்த டெம்ப்ளேட் வைஸ் தான் போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து ஃபெடிலிட்டி நம்ம அதான் சொன்னோம், ருத்துராஜ் ஒரு 10 ஓவர் 12 ஓவர் ருத்துராஜ் ஆடியே ஆகணும். பால் ரன் வரலையா வெயிட் பண்ணுங்க, பிச்சை பார்த்துட்டு இது பண்ணல. அவசரப்பட்டு இறங்கி இறங்கி வந்து அவுட் ஆகி சுத்திட்டு போறது வந்து வேஸ்ட். விக்கெட் 5 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, ருத்துராஜ் எனக்கு அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்லயாவது ருத்துராஜ் மட்டும் ஒரு 2 புடிச்சு நின்றணும். அந்த ஸ்ட்ரைக் அந்த எண்டு வர்றவங்க மாத்தி மாத்தி வந்து அடிக்க வேண்டியதான். 6 விக்கெட் 7 விக்கெட் போனாலும் ருத்துராஜ் நிக்கணும் எனக்கு கேட்டா 12 ஓவர் 13 ஓவருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் அடிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டோட வந்தா ஒரு கேப்டனுங்கிறது சும்மா நான் கேப்டன் பண்றேங்கிற மாதிரி இல்லாம ஒரு நல்ல டிசிசிவா வந்து பண்ணணும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஓவர் தான் கொடுக்கணும். பிரசாந்த் வீர் அண்ட் மேட் ஷாட் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவரை யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் வெளியில இருந்து நம்ம கமெண்ட்ரி பண்றவங்க அண்ட் பாக்ஸ்ல உள்ளவங்களே சொல்றாங்க மேட் ஷாட்டுக்கு பவர் பிளேல கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு செக் பாக்ஸஸ். ஸோ அதெல்லாம் கூட அவங்க ரொம்ப மிஸ் அவுட் பண்றாங்கிறத நினைக்கும் போதுதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல, பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கே. சரி, ஃபைனல் வேர்டிக்ட் வருமா? பர்சன்டேஜ் நீ எப்படியும் பஞ்சாப் தான் சொல்ல போற. ஆமா, நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து அகைன் பேஸ்ட் ஆன் டீம், மேன் ஆன் மேன் இது எல்லாமே பார்க்கும்போது ஐ எம் கோயிங் வித் பஞ்சாப் தான். ஸோ 60% பஞ்சாப் அண்ட் 40% சிஎஸ்கே.
நான் அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றேன். சிஎஸ்கே 60, பஞ்சாப் 40. கண்டிப்பா சிஎஸ்கே வந்து தேர் கோயிங் டு டூ சம் மேஜிக். பெரிய ஹோப் இருக்கு. பழைய டீம் மாதிரி எதுவுமே பண்ண முடியாம இல்ல. இந்த டீம் பிளேயர்ஸ் கிட்ட ஸ்கில் இருக்கு. கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் கேம் நர்வஸ்னஸ் இருக்கோ, ஒருவேளை அந்த ரொம்ப பேனிக் பட்டன் அமுத்திட்டாங்கன்னு தோணுது. பாசிபிளி ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி டீம் அடிச்சா மட்டும் தான் அந்த முறையில் அப் ஆகும். எஸ்பெஷலி பஞ்சாப் அடிச்சோன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த கேம் அப்படியே போய் பெங்களூரோடையும் ஃபைட் பண்ணலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ திஸ் இஸ் ரைட் கேம். சிஎஸ்கே நீட்ஸ் 2.0 டிரான்சிஷன். இந்த கேம் தான் டிசைட் பண்ணும். இப்போ இந்த கேமும் தோத்துறான்னா இப்போ ஆல்ரெடி ஃபிளம்மை சாக் பண்ணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். தே கோயிங் டு ஸ்டாண்ட் வித் டீம். ஸோ இன்னும் ஒரு சீசன் கூட பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இந்த கேம் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த கேம் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமா கான்ஃபிடன்ஸ் டிக்ரீஸ் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேன். இப்போவே வந்து நிறைய டிக்கெட்ஸ் சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க ஃபேன்ஸ். பட் இப்ப சுச்சுவேஷன்ஸ் எப்படி மாறிச்சுன்னா, இத்தனை டிக்கெட் இருக்கு, சேல் பண்ணி வாங்கிக்கிறீங்களா, இந்த டிக்கெட் இருக்கு, சேல் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிரான்சைஸோட மொரல் டவுன் ஆகுது. எஸ்பெஷலி நம்ம லாஸ்ட் இயரே பேசிட்டோம். ஸோ அந்த தோனி 6 அது பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அங்க வந்தாங்க. அந்த இன்ஃபுளுசர்ஸ் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாங்களோ இல்லையோ வந்து சும்மா போட்டோ எடுத்து போறதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த போட்டோ எடுக்கிற கூட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களும் நிறைய டிக்கெட் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேன் பேஸ் நீங்க ரெக்கவர் பண்ணணும். லைக் எஸ்பெஷலி அந்த கிரௌட் புல்லிங் வேணும்னா யூ ஹாவ் டு ஷோ யுவர் கேம் 100%. அண்ட் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பட் அந்த அந்த பெரிய அந்த அஜிடேஷன்ஸ், அந்த பெரிய எக்ஸைட்மெண்ட் வேணும் அப்படின்னா பேங்கை உடைக்கணும். பஞ்சாப் உடைச்சோம்னா தென் நம்ம வந்து அப்படியே வந்து முறையில் அப் ஆகும். அந்த 10th பிளேஸ்ல கொஞ்சம் மேல வரணும்டா. ரொம்ப வருஷமா 10th பிளேஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. 20 ஃபீலிங் அப்படியே இருந்துட்டுமா, ரொம்ப வருஷமா அங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. தங்கி கொஞ்சம் மேல வாங்க, மேல ஏறி வாரம் ஒதுங்கி நில்லுன்ற மாதிரி நம்ம பாட்டு போட்டு ஆடணும். சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கான இவங்க ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியும். பட் இவங்க எந்த லெவலுக்கு பண்ணுவாங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைமே எனக்கு என்ன இவங்க கிட்ட வந்து இவங்க கிட்ட என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்கிறதுனால என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக்காவும் இவ்வளவு மிஸ்டேக் பண்றாங்க, டெசிஷன் எடுக்கிறதும் இவ்வளவு மிஸ்டேக் பண்றாங்க. அண்ட் தோக்க போறோம்னு ஆயி போச்சுடா. அட்லீஸ்ட் கொஞ்சம் டிலேயாவது பண்ணலாம். ஒரு மாதிரி கேமை வந்து கொஞ்சம் டீப்பாவா எடுத்துட்டு போகலாம். கொஞ்சம் டைட்டா லைன் போட்டு ஏதாவது பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அதுவுமே இல்லாம அப்படியே ஓபன் சரண்டர் மாதிரி பண்றாங்க. பவுலிங் 120 கிவ் அப் பண்றாங்க பாரு. -4 இதுல இருக்குடா. இதுல நீ என்னைக்கு பிளஸ் வர்றதுக்கே நமக்கு ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் நீ நல்ல ரன் ரேட்ல மார்ஜின் ஜெயிச்சதாண்டா நம்ம பிளஸுக்கே வர முடியும். சோ இது வந்து இன்னும் 2 மேட்ச் நீ கேவலமா தோத்தினா நீ வெளியே போயிருவ. இப்பவே நீ -8 டிக்கெட்ல போயிட்டீங்கன்னா நீ இப்பயே வெளியே போயிரு. ஒரேடியா நீ இப்பயே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவே இல்லாத மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த டிக்கெட், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், இவ்வளவு வருஷம் ஜெயிச்சிருக்கோம், இந்த இந்த ஈவெண்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி நீங்க இந்த ஃபேனை புல் பண்றீங்கிறத விட நீங்க நல்ல மேட்ச் ஆடி வந்து புல் பண்ணுங்கடா, அதுவே போதுங்கிறேன் நானு. நீங்க இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சு இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பிடிச்சி பாட்காஸ்ட் கொடுத்தலாம் நீங்க எதுவுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம். சிஎஸ்கே ஜெயிக்கட்டும், 4 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கட்டும். நான் கேட்ட தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிக்கட்டும். ஃபேன்ஸ் எத்தனை பேர் வருவாங்கன்னு பாரு. தலை ஆடினாலும் சரி ஆடலனாலும் சரி. நான் இப்ப சொல்றேன், 4 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கட்டும். அடுத்த மேட்ச்ல இருந்து எவ்வளவு பழைய ஃபேன்ஸ் எல்லாம் சரி, பழைய ஃபேனும் சரி, எல்லாருமே தானா வந்துருவாங்க. ஜெயிக்கிறதா இங்க மேட்ரு. காசு கொடுத்து கூட்டத்தை யார் வேணாலும் கூப்பிடலாம், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சரி, ஓகே, பாப்போம் எப்படி போகுது. நான் வந்து பேஸ்ட் ஆன் கரண்ட் கண்டிஷன் நான் வந்து என்னோட இது கொடுத்துருக்கேன். பாப்போம் எப்படி போகுது. நல்ல மேட்சா இருக்கும். அட்லீஸ்ட் இவங்க இந்த தடவை கொஞ்சம் எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஜெயிப்பாங்கன்னு நம்புறேன். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம ரிவ்யூ வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ அண்ட் பை.